உங்கள் அனைவர் மீது வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அட்வான்ஸ் சைக்காலஜி, அட்வான்ஸ் ஜென்ரல் சைக்காலஜி இந்த பாடப்பிரிவில் சைக்காலஜியை பற்றி ஒரு அவுட்லைன், ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். சைக்காலஜிக்கு ஆரம்ப காலத்தில் அதுக்கு ஒரு நிலையான ஒரு டெஃபினிஷன் கிடையாது. ஒவ்வொரு சைக்காலஜிஸ்ட் அவங்க இந்த உளவியலை பற்றி, சைக்காலஜியை பற்றி அவங்க டிஃபைன் பண்ணும் பொழுது வெவ்வேறாக அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டடி ஆஃப் மைண்ட், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் வில்லியம் ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு. அடுத்து வில்ஹாம் வூண்ட் இதை பற்றி சொல்லும் பொழுது ஸ்டடி ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வில்லியம் மெக்டோகல் என்பவர் பாசிட்டிவ் சயின்ஸ் ஆஃப் த கான்டெக்ட் ஆஃப் லிவிங் கிரியேச்சர். Psychology is a science which aims to give us better understanding and control of behavior of a organism as whole. இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆரம்பத்தில் ஒவ்வொரு உளவியல் வல்லுநர்கள் சைக்காலஜிஸ்ட் ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. பிறகு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷனு, அப்புறம் உலகத்தில் இருக்கிற அனைத்து சைக்காலஜிஸ்டுடைய ஏகோபித்த ஒன்றுபட்ட ஒரு டெஃபினிஷன் தான் psychology is the scientific study of behavior and mental process and how these are affected by internal and environment factors. American Psychological Association defines psychology as the study of mind and behavior. The discipline embraces all aspects of human experience, from the function of brain to the actions of nation, from child development to care for the aged, in every conceivable setting, from scientific research center to the mental health care service. The understanding of behavior is enterprise of psychologist. இவ்வாறாக சைக்காலஜிக்கு பல டெஃபினிஷன்ஸ்ல இறுதியாக அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷனும் ஒரு டெஃபினிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சைக்காலஜி எல்லா பிரிவிலையும் ஒரு மெயின் டொமைனா இருக்கும். பயாலஜில சரி, ஜுவாலஜில, சோசியாலஜி, பிலாசபி, பிசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெடிசின், ஆந்த்ரோபாலஜி, எல்லா இதுலேயும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நம்மளுடைய இந்த சைக்காலஜி யூஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தான் இப்போ காக்னேட்டிவ் சயின்ஸில் மிகப்பெரிய லெவல் ரோல் பண்ணுறோம். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் சயின்ஸ், இதில் உளவியலுடைய பங்கு, சைக்காலஜியோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு அடுத்த சோசியல் சயின்ஸு, பிஸ்னஸ், மெடிக்கல் சயின்ஸ், கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங்ஸ், ஹியூமனிட்டிஸ், எல்லாத்துலேயும் இதோடைய பங்கு நிறைய ரோல். ஹிஸ்டரி ஆஃப் சைக்காலஜி சொல்லும் பொழுது சைக்காலஜிக்கு ரெண்டு முக்கியமான பேக்ரவுண்ட் இருக்கு. ஒன்று பிலாசபிக்கல், அனது ஒன்று சயின்டிபிக். பிலாசபிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லும் பொழுது சயின்ஸ் வளராத இந்த சயின்டிபிக் உலகம், ரெனைசன்ஸ் சொல்லக்கூடிய தொழிற்புரட்சி வருவதற்கு முன்பாக உலக அளவில் பிலாசபிக்கல் சைக்காலஜி தான் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதுக்கு பிறகு கடந்த 200 வருடங்களாக தான் சயின்டிபிக் சைக்காலஜி இன்னைக்கு மிகப்பெரிய அளவு ரோல் பண்ணிட்டு. பிலாசபிக்கல் சைக்காலஜியை தொடர்ந்து சயின்டிபிக் சைக்காலஜி வருவதற்கு அடிப்படையானவர் வில்ஹாம் வூண்ட். அதுக்கு முன்னால ரானே டெஸ்கார்டேஸ் பயாலஜிக்கல் சைக்காலஜி, அதாவது 17th செஞ்சுரிலேயே அவர் சொல்லியிருக்காரு, ஸ்டடி ஹவு பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் இன் அவர் பாடி இன்ஃப்ளூயன்ஸ் அவர் பிஹேவியர்ஸ். அவருக்கு பிறகு அதாவது இவருக்கு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரலிசம், வில்லியம் வூண்ட். என்ப ஸ்டடி ஆஃப் பேசிக் எலிமெண்ட், ஒரு சைக்காலஜிக்கல் எலிமெண்ட் ஒவ்வொன்றும் பேசிக் எலிமெண்ட் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு வில்லியம் வூண்ட். அடுத்தது நம்ம சார் பிரான்சிஸ் கேல்டன், ஸ்டடி ஆஃப் ஹவு ஹெரிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ்னு. அடுத்தது ஃபங்க்ஷனலிசம், வில்லியம் ஜோன்ஸ் 1890ல் ஸ்டடி ஆஃப் ஹவு அனிமல்ஸ் அண்ட் people adapt to their environment. அடுத்தது பிஹேவியரிசம், பவுலோ அவர் 1897ல் சொல்லியிருக்காரு. அப்புறம் சைக்கோ அனலைட்டிக் தெரப்பி, சைக்கோ அனாலிட்டிக் சைக்காலஜி சிக்மாய்ட் ஃப்ராய்டு, ஸ்டடி ஆஃப் ஹவு
unconscious motives and conflict determine human behaviors. The Gestalt psychology, called Kafka, how sensation are assembled into the perceptual experience. Piaget சொல்லக்கூடிய ஜான் பியாஜே cognitive psychology, advanced psychology, last social cultural, அதாவது ஸ்டடி ஆஃப் ஹவு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கல்ச்சரல் அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட் வந்து இதில் மிகப்பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இறுதியாக அதில் நம்ம வந்து ஒரு வேரியஸ் ப்ராஸ்பெக்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் என்ற ப்ராஸ்பெக்ட் உருவாக்கணும் வந்து வில்ஹெல்ம் வூண்ட், ஃபங்க்ஷனலிசம் என்ற ப்ராஸ்பெக்ட் உருவாக்கணும் வந்து வில்லியம் ஜேம்ஸ். ஸ்ட்ரக்சரிசம் சொல்றது வாட் இட் லுக் லைக், ஹவு இட் ஆர்கனைஸ், எல்லாம் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷனலிசம் இந்த பிரின்சிபலை உருவாக்குன வில்லியம் ஜேம்ஸ் வந்து வாட் இட் டஸ், வாட் இட் ரன்ஸ், ஹவு இட் செட்டப் அப்படின்னு உள்ள விஷயங்கள்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஃபங்க்ஷனலிஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் பஸ் இஸ் ஹவு இட் ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனலிசம் சொல்லுவாங்க. As a structuralist, the most important things about his bus are its individual part. இது ஒரு individual part சொல்லுவாங்க. So structuralism studies the aspect of person and the part of them. Functionalism studies how they behave and how the different part interact அப்படின்னு சொல்லிட்டு அது படிச்சுட்டு பொதுவா the difference between structuralism and the functionalism is that while structuralism only look at the part of one's behavior functionalism look at how the different part interact. So எப்படின்னு சொல்லிட்டு as structuralist the important things how about this boat is என்ன கலர்ல இருக்கு, எப்படி இருக்கு, அதோட பார்ட்ஸ் பத்தி படிக்கிறது தான் ஸ்ட்ரக்சரலிசம், அதோட ஃபங்க்ஷன் பத்தி படிக்கிறது தான் ஃபங்க்ஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்கு. ஆனா இதற்கு பிறகு அதோடைய டெவலப்மெண்ட் அதுக்கு முன்னாலேயே வந்து சிக்மாய்ட் ஃப்ராய்டு வந்து சைக்கோ அனலைட்டிஸ் ப்ராஸ்பெக்ட சொல்லி கொடுத்துருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, மைண்ட ரெண்டு முக்கியமான ஸ்டேட்ஸ், கான்சியஸ் ஸ்டேட், அன்கான்சியஸ் ஸ்டேட்டு, அது ஈகோ, சூப்பர் ஈகோ இப்படின்னு பண்ணியிருக்காங்க. நம்ம வெளி மனசுல உள்ளது தாட் அண்ட் பர்செப்ஷனு, உள் மனசுல உள்ளது அன்கான்சியஸ் அர்ஜ், மோட்டிவ்ஸ், இம்மாரல் அர்ஜ், இரேஷனல் விசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மனசுல உள்ளதெல்லாம் இருக்குது. அடுத்த கெஸ்டால்ட் சைக்காலஜி, இவர் என்ன சொல்லியிருக்காங்க, the whole is greater than the sum of the parts. ஒரு தனி பார்ட்ஸ், இதை வந்து மார்க்ஸ் வெர்திமர் உங்க சொல்லியிருக்காரு, தி ரியாலிட்டி இஸ் டிஃபரெண்ட் வித் த பர்செப்ஷன். உண்மை வந்து நம்ம உணர்வுதல் வித்தியாசமானது. எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்செப்ஷன், நம்ம எப்படி ஒரு விஷயத்த கண்ணால பார்க்குறோம், காதால கேட்கிறோம், எப்படி அதை உணர்றோம், அதோட அடிப்படையில தான் ஒரு விஷயத்த நம்ம வந்து கணிக்கப்படுது. the whole is greater than the sum of its parts அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. பிஹேவியரிசம் சொல்லும் பொழுது அவங்க என்னன்னா, ஜான் மான்சன், இவர் வந்து பொதுவாக ஒருத்தவங்களுடைய பிஹேவியர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு, பிஹேவியர்ஸ் அந்த ரீஇன்ஃபோர்சிங் ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ இந்த பிஹேவியரிசம் பிரின்சிபல்ல 3 முக்கியமான லாஸ், அதாவது கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஒப்பரண்ட் கண்டிஷன் அண்ட் அப்சர்வேஷன் லேர்னிங்ஸ். கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஏன் பவுலோடைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தெரிஞ்சிருக்கும், த நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அசோசியேட் வித் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஒப்பரண்ட் கண்டிஷனிங் வந்து ட்ரோனிக் மற்றும் ஸ்கின்னர், ரெஸ்பான்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டியூ டு த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துருக்கோம். ஸோ அப்சர்வேஷனல் லேர்னிங் சொல்லும்போது லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ நம்மளுடைய பிஹேவியரிசம் வந்து ரொம்ப முக்கியமான பிஹேவியர்ஸ் தான் நம்மளுடைய பர்சனாலிட்டியை, நம்மளுடைய சைக்காலஜி, நம்மளுடைய பிஹேவியர் டிட்டர்மினபிள் ஃபேக்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட், அதுல முக்கியமான நபர் ஜான் பியாஜே. இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஹேவியரிஸ்ட் மாடல்ல பொதுவாக நமக்கு ஸ்டிமுலண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும், நடுவில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் காக்னிட்டிவ் மாடல்ல இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து பிஹேவியரிசம் பேஸ்டா இருக்கும். ஆனா மெயினா உள்ளார நடக்கக்கூடிய மீடியேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு மென்டல் ஈவெண்ட்ஸ், அதை பத்தி தான் நம்ம வந்து மெயினா இருக்கணும். கேன் சயின்டிஃபிக்கலி ஸ்டடி த இன்டர்னல் பிஹேவியர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் பிஹேவியர்ஸ் மட்டும் நம்ம படிக்கிறது பிஹேவியரலிசம், பட் இன்டர்னல் பிஹேவியர் படிக்கிறது காக்னிட்டிவ்ஸ். ஸோ அதுக்கு பிறகு நம்மளுடைய மாஸ்லோ, அப்ரஹாம் மாஸ்லோ என்ன சொல்லியிருக்காரு, இம்னாஸ்டிக் சைக்காலஜியுடைய ப்ராஸ்பெக்டை வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லி, எவ்ரிபடி வந்து ஸ்ட்ரைவிங் டு த ஹை பொட்டன்ஷியல், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ஸ் இல்லைன்னா செல்ஃப் ரியலைசேஷன்ஸ். ஸோ ஒருத்தவங்களுடைய பேசிக் நீட்ஸ், பிரைமரி நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆக அடுத்த நீட்ஸ்க்கு போவாங்க. பேசிக் நீட், பிசியாலஜிக்கல் நீட்ஸ், அதாவது ஃபுட், வாட்டர், செக்ஸ், ஸ்லீப், ஹோமியோஸ்டாசிஸ், எக்ஸ்கன்சன், சேஃப்டி, நம்மளுடைய சேஃப்டி நீட்ஸ், பிலாங்கிங் நீட்ஸ், லவ் நீட்ஸ், செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ், செல்ஃப் எக்ஸலேஷன். இதோடைய அமைப்பில் தான் நம்மளுடைய சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட், நம்மளுடைய பொட்டன்சி, நம்மளுடைய பர்சனாலிட்டி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு மற்றவங்களுடைய பிஹேவியர்.
ஸோ நம்ம சைக்காலஜி வந்து வேரியஸ் ஃபீல்டில், எஜுகேஷன் ஃபீல்டில், ஹியூமன் ரிலேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட்டில், மிலிட்டரியில், கைடன்ஸ் கவுன்சிலிங், பாலிடிக்ஸ், கிரிமினாலஜி, பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், மெடிசன், இப்படின்னு ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இது வந்து இது பங்காக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்து இப்போ நம்ம ரிலேட்டட் ஜாப் பார்க்கும்போது ஒரு சைக்காலஜிஸ்ட் படிக்கிறவங்க ஆர்த்தோரபிஸ்டாக இருக்கலாம், கன்சூமர் சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், ஒரு கவுன்சிலராக ஒர்க் பண்ணலாம், ஃபாரஸ்ட் கிரிமினல் சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், அப்படின்னு ஒவ்வொரு துறையிலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை, உங்களுடைய பாடத்துக்கு, உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம கொடுத்துட்டு வருவோம். தேங்க்யூ வெரி மச்.